தாயும் அல்லவா என்னப்பன் அல்லவா என் தாயும் அல்லவா பொன்னப்பன் அல்லவா பொன்னம்பலத்தவா பொன்னம்பன் அல்லவா பொன்னம்பலத்தவா என்னப்பன் அல்லவா என் தாயும் அல்லவா நீ என்னப்பன் அல்லவா என் தாயும் அல்லவா பொன்னப்பன் அல்லவா பொன்னம்பலத்தவா பொன்னப்பன் அல்லவா பொன்னம்பலத்தவா சொப்பனமோ இந்தன் அப்பன் திருவருள் சொப்பனமோ இந்தன் அப்பன் திருவருள் கற்பிதமோ என அற்புதம் இதுவே கற்பிதமோ என அற்புதம் இதுவே அடிய பாதனே அம்பலவானனே அடிய பாதனே அம்பலவானனே நின்னாந்து கருணையே ஏழை அறிவேனோ நின்னாந்து கருணையே ஏழை அறிவேனோ என்னப்பன் அல்லவா என் தாயும் அல்லவா என்னப்பன் அல்லவா என் தாயும் அல்லவா பொன்னப்பன் அல்லவா பொன்னம்பலத்தவா பொன்னம்பன் அல்லவா பொன்னம்பலத்தவா என்னப்பன் அல்லவா என் தாயும் அல்லவா நீ என்னப்பன் அல்லவா என் தாயும் அல்லவா பொன்னப்பன் அல்லவா பொன்னம்பலத்தவா பொன்னப்பன் அல்லவா பொன்னம்பலத்தவா சொப்பனமோ எந்தன் அப்பன் திருவருள் சொப்பனமோ எந்தன் அப்பன் திருவருள் கற்பிதமோ என அற்புதம் இதுவே கற்பிதமோ என அற்புதம் இதுவே ஆடிய பாதனே அம்பலவானனே ஆடிய பாதனே அம்பலவான இந்நாட்டு கருணை ஏழை அறிவன் இந்நாட்டு கருணை ஏழை Thank you.
ஆயிரக்கணக்கான மக்கள்கள் இங்க வந்து வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துருக்குது. குறிப்பா அரசாங்க உத்தியோகத்துக்கு முயற்சி செஞ்சிருப்பாங்க. அந்த அரசாங்க உத்தியோகத்துக்கு முயற்சி செஞ்சவங்களுக்கு எல்லாம் வேற இடத்துல எல்லாம் தடைகள் ஏற்படுத்தி இந்த கோயில் வந்து ஒரு பிரார்த்தனை ஒரு வேண்டுதல் வைக்கும்போது உடனடியாக நிறைவேற்றி கொடுக்கும். குறிப்பா எந்தெந்த நாள்ல எந்தெந்த சாமியை வழிபாடு செய்யணும் என்னென்ன நன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கணும் அப்படின்ற பட்சத்துல வந்து ஞாயிற்றுக்கிழமை நாள்ல இங்க யாக பூஜையில கலந்து கொண்டு சூரிய பகவானுக்கு மாலை வாங்கி கொடுத்து அபிஷேகம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா மிக விரைவில் அரசாங்க உத்தியோகம், பதவி உயர்வு, கௌரவம் இது எல்லாமே உங்களுக்கு நல்ல முறையில் அமைச்சு ஏற்படுத்தி கொடுக்கும். இப்போ உங்களுக்கு வந்து நிறைய மனக்குழப்பங்கள் இருக்குது, மன சஞ்சலங்கள் இருக்குது, வேதனைகள் இருக்குது, எந்த ஒரு முடிவும் தெளிவா எடுக்க முடியல அப்படின்னா ஒவ்வொரு திங்கட்கிழமை நாளுமே இங்க யாக பூஜையில கலந்து கொண்டு சந்திர பகவானுக்கு அபிஷேகம் செஞ்சு அன்னதானம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா இவ்வளவு பெரிய மனக்குழப்பம் இருந்தாலும் படிப்படியா நிவர்த்தி செஞ்சு நல்ல ஒரு முன்னேற்ற பகுதிக்கு கொண்டு செல்லக்கூடிய அற்புதமான ஒரு வாய்ப்புகள் இந்த ஸ்தலங்களை உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பூமிமான இடம் அமையணும், அதுக்கு வீடு கட்ட முடியல, இடம் வாங்க முடியல, பூர்வீக சொத்துல பிரச்சனை, இடத்தினால பல சிக்கல் பிரச்சனை இருக்குன்னா இந்த கோவில்ல ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமைனாலையும் சிறப்பு யாக பூஜையில கலந்து கொண்டு செவ்வாய் பகவானுக்கு அபிஷேகம் செஞ்சு அன்னதானம் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பிரச்சனை எல்லாம் படிப்படியா குறையுது. நீங்களே ஒரு அனுபவத்துல நீங்க பார்க்கலாம். இப்ப படிக்கக்கூடிய குழந்தைக்கு வந்து பாத்தீங்கன்னா படிப்பு வரல, ஞாபக சக்தி இல்ல, அறிவு கூர்மை இல்ல, போட்டித் தேர்வுல ஜெயிக்க முடியல, அப்படி இருக்கிறவங்க எல்லாருமே ஒவ்வொரு புதன்கிழமை நாள்லயுமே இந்த கோயிலுக்கு வந்து யாக பூஜையில கலந்து கொண்டு புதன் பகவானுக்கு அபிஷேகம் செய்வதன் மூலமாக எண்ணற்ற நன்மைகள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து புத்திர பாக்கியம் இல்ல, பண பிரச்சனையா இருக்குது, பண விஷயத்தை சொன்ன வாக்குறுதியை காப்பாற்ற முடியல. இப்ப புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு பண பிரச்சனையை குறைப்பதற்கு, பண பிரச்சனையை வந்து மேன்மை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு, அந்த பிரச்சனைகள் எல்லாம் குறைஞ்சி செல்வ வளங்கள் பெறுவதற்கு எல்லாம் வந்து ஒவ்வொரு வியாழக்கிழமை நாளுமே யாக பூஜையில கலந்து கொண்டு குரு பகவானை அபிஷேகம் செஞ்சு குரு பகவானுடைய அர்ச்சனைகள், அதாவது குரு பகவானுக்கு மாலை வாங்கி கொடுத்து தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியா உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆண்களுக்கு திருமண தடை இருக்குது, எவ்வளவுதான் வயசு இருந்தாலும் 32 வயசு ஆயிடுச்சு, 34 வயசு ஆயிடுச்சு, 30 வயசு மேல ஆயிடுச்சு, எந்த பொண்ணுமே அமையல, வண்டி வாகனங்களுடைய வாகனம் தொழில் செஞ்சு கொண்டிருக்கணும், நல்ல லாபம் கிடைக்கல, இப்படி இருக்கவங்களாம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைனாலையும் ஆண்களை பொறுத்த வரைக்கும் இந்த யாக பூஜையில கலந்து கொண்டு சுக்கிர பகவானை தரிசனம் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா மிக விரைவில் உங்களுக்கு அந்த காரியங்கள் கைகூடி வரும். வண்டி வாகனம் தொழில் செய்யக்கூடிய ஒரு நல்ல லாபத்தை வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். இப்ப உங்களுக்கு ஏழரை சனி நடக்குது, அஷ்டம சனி நடக்குது, சனி திசை நடக்குது, சனி புத்தி நடக்குது, அர்த்தாத்மா சனி நடக்குது, தொடர்ந்து வந்து உங்களுக்கு நிறைய விபத்துகள் நடக்குது, சனி பகவான்லாம் நிறைய குடும்பத்துல தொல்லைகளா இருக்குது, நல்ல தொழில் அமையல, நல்ல முதலாளி அமையல, நல்ல வேலையாட்கள் அமையல, இப்படிலாம் உங்களோட வாழ்க்கையில நிறைய தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு சனிக்கிழமை நாளுமே இங்க சிறப்பு யாக பூஜைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. சனிக்கிழமை நாள்ல சிறப்பு யாக பூஜையில கலந்து கொண்டு சனி பகவானுக்கு பால் வாங்கி கொடுத்து அபிஷேகம் தரிசனம் செய்யும் போதும் வஸ்திரங்கள் வாங்கி கொடுத்து அன்னதானம் கொடுப்பதன் மூலமாக நான் சொல்லப்பட்ட இந்த பிரச்சனை இதெல்லாம் உங்களுக்கு மீண்டு வெளிவந்து அற்புதமான முறையில வெற்றி முன்னேற்றத்தெல்லாம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த அற்புதமான ஒரு வாய்ப்பு கூட இந்த ஸ்தலங்களுடைய நல்ல வரங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான இருக்குது. இங்க கிட்டத்தட்ட நான் சொல்லிய நிறைய பேர் ஆயிரக்கணக்கான மக்கள்கள் வந்து சனி பகவானுடைய சிறப்பு யாக பூஜையில கலந்து கொள்வதன் மூலமா வேலைகளுக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கிறது. அதே நேரத்துல வந்து கடன் பிரச்சனை இருந்தவங்க கடன் பிரச்சனை நிவர்த்தி செஞ்சு கொடுத்துருக்கு. நிறைய பலன்கள் சொல்லலாம், இந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வெளிநாட்டு யோகங்கள். அப்ப வெளிநாட்டுக்கு போகணும்னு முயற்சி பண்றோம், நமக்கு கிடைக்கல. அதே மாதிரி ஏற்றுமதி இறக்குமதி தொழில ஒரு திருப்தி கிடைக்கல. அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பண பிரச்சனை, கடன் பிரச்சனை, அவமானங்கள், துன்பங்கள், எந்த ஒரு காரியத்தை தொட்டாலும் தொடங்கல அப்படின்ற பட்சத்துல இருக்கிறவங்க எல்லாருமே, அதே மாதிரி ராகு கேது தோஷங்கள் இருக்கக்கூடிய நபர்கள், இவர்கள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை நாள்ல ராகு பகவானுக்கு வந்து அபிஷேகம் யாக பூஜையில கலந்து கொண்டு நீங்க அபிஷேகம் பண்ணிட்டு அந்த சாமி தரிசனம் ராகு பகவானை தரிசனம் பண்ணிட்டு போறீங்க அப்படின்ற பட்சத்துல இருந்ததுன்னா ரொம்ப ஒரு அற்புதமான முறையில நல்ல ஒரு மாற்ற வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். செவ்வாய்க்கிழமை நாள்லயும் வரலாம் ராகு பகவான் வழிபாடு செய்யறது, அதுக்கடுத்து சனிக்கிழமை நாள்லயும் வரலாம். ஏன்னா இந்த 2 நாள்ல தான் பல வகையான காரிய தடையை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஸ்தலமாக இந்த ஸ்தலம் அமைந்திருக்கிறது. அதனால இந்த 2 வாய்ப்பையும் நீங்க பயன்படுத்தி கொள்ளலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆன்மீக எண்ணங்கள், நிறைய ஆன்மீக பணியெல்லாம் செய்யறாங்க, எனக்கு நிறைய கெட்ட பேர் வருது, எதை செஞ்சாலும் எனக்கு கெட்ட பேர், அவமான பிரச்சனை தொந்தரவுலாம் கொடுத்துட்டு இருக்குது. அப்ப நல்லது செஞ்சு கெட்ட பேர் வாங்குறதோட அமைப்பாட்டெல்லாம் இந்த மாரி இருக்கிறவங்க மன உளைச்சல் இருக்கிறவங்க ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு நபருமே வந்து இதே மாரியே செவ்வாய்க்கிழமை நாள்லயும் சனிக்கிழமை நாள்லயும் வந்து யாக பூஜையில கலந்து கொண்டு கேது பகவானுக்கு அபிஷேகம் செஞ்சு வஸ்திரங்கள் வாங்கி கொடுத்து அதை தரிசனம் பண்ணிட்டு வரீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாரி பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு படிப்படியாக உங்களுக்கு நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு விஷயங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும்.
ஏன் நான் வரேங்கய்யா, எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு, எனக்கு கிடைச்ச நாள்ல நான் வந்து தரிசனம் பண்ணிட்டு போறேங்க அப்படின்னா, இந்த தெப்பக்குளத்தை சுத்தி இருக்கக்கூடிய 27 நட்சத்திர லிங்கங்கள் இருக்கு. பன்னீர் வாங்கி உங்க கையால உங்க நட்சத்திரத்துக்கு நீங்களே அபிஷேகம் செஞ்சு ஒரு 9 முறை தொட்டு கும்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ பெரிய மனக்குழப்பம் இருந்தாலும் நிவர்த்தி செய்து கொடுக்கும். நீங்க எப்போ வந்தீங்கன்னாலும் சரி, ஒரு நட்சத்திர லிங்கத்திற்கு பன்னீர் அபிஷேகம் வாங்கி கொடுத்து தரிசனம் பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பா பல வகையான நன்மைகளை உங்களோட அனுபவ ரீதியிலே நீங்களே பார்க்கலாம். அதே நேரத்தில் இந்த கோவிலோட ரொம்ப சிறப்பம்சங்கள் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஞானகுரு அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சித்தரா இருந்து மகானா இருந்து இந்த கோவிலை கட்டி கொடுத்து உலக மக்கள் எல்லாம் மேன்மை அடைய வேண்டும் என்ற பெரும் நோக்கத்தில் இந்த கோவிலை கட்டி கொடுத்திருக்காரு. அதனால இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நபர்கள், இந்த யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு நபர்கள், இந்த தகவல் உங்க காதுக்கு கேட்டாலே கண்டிப்பா நீங்க ஒரு புண்ணியம் செஞ்சிருக்கீங்களா இருக்கும். புண்ணியம் செய்தவர்களுக்கு மட்டுமே இந்த தகவல் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதனால இந்த புண்ணியம் கிடைத்த அற்புதமான நபர்கள் எல்லாருமே வாழ்க்கையில ஒரு முறையாவது இந்த கோயில் வந்து தரிசனம் பண்ணி பாருங்க. மீண்டும் மீண்டும் வருவதற்கான வாய்ப்புகளும் சாத்தியங்களும் இந்த கோயிலுடைய அமைப்பாட்டில் உங்களுக்கு கண்டிப்பாக இறையர்களும் குருவர்களும் உங்களுக்கு பரிபூர்ணம் துணை புரியக்கூடிய அற்புதமான ஒரு வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ இவ்வளவு நேரம் வரைக்கும் நான் பேசிக்கிட்டே இருந்தேன், நீ யாரு அப்படின்ற ஒரு கேள்வி கூட உங்க மனசுக்குள்ள வரலாம். இந்த கோவை காமாட்சிபுர ஆதீனத்துடைய ஆஸ்தான ஜோதிடராக இருக்கிறேன். என்னுடைய பெயர் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் PA முகுந்தன் முரளி. ஈரோட்டில் இருக்கிறேன். ஸோ நானும் நிறைய யூடியூப் சேனல்ல பேசியிருக்கிறேன். ஸோ என்னோட முகத்தை பார்த்தா நிறைய பேருக்கு ஓரளவுக்குலாம் தெரியும் உங்களுக்கு. நானும் ஒரு ஜோதிட ஆசானாக இருந்து பல ஆயிரக்கணக்கான மாணவர்களை உருவாக்கி இருக்கிறேன். உலக நாடுகள் முழுவதுமே என்னிடம் ஜோதிடம் படித்த மாணவர்கள் இருக்கிறாங்க. ஸோ அதனால நான் சொல்லக்கூடிய என்னோட அனுபவத்தில் இந்த கோயிலுக்கு வந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நிறைய பயனடைஞ்சிருக்காங்க. நீங்களும் இந்த வீடியோ பார்த்தவர்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அதே நேரத்தில் இந்த கோயிலுக்கு வந்து தரிசனம் பெற்று நவகிரகங்களும் இறையர்களும் குருவர்களும் பெறக்கூடிய அற்புதமான ஒரு வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எல்லாம் நிறைவாகட்டும். வாழ்க வளமுடன். தற்போதைய சூழலுக்கு ஏற்ற விறகு ஸ்டவ், குறைந்த விறகு, அதிக ஹீட், சுலபமாக சமைக்கும் ஸ்டவ், ஃபைபர் கிளே ஒட்டப்பட்டதனால் அதிக வெப்பத்தை தக்க வைக்கும். ப்ளோயரால் 4 திசையிலும் காற்றை ஊதி அதிக வெப்பம் கொடுக்கும். 10 கிலோ, 20 கிலோ, 30 கிலோ சமைக்கக்கூடியது. ஸ்ட்ராங்கானது, ரஃப் யூஸ் பண்ணலாம். 48 வருடத்தை கடந்து ஏர் பொல்யூஷன் கண்ட்ரோல் எக்யூப்மெண்ட்ஸ் தயாரிப்பாளர்கள் தீபம் இண்டஸ்ட்ரீஸ், கோயம்புத்தூர். 21 98947 87369 9944977369.